இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆன்மீன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கப்படையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை துணையாய் இருந்து வழி நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து விடாதபடி தளர்ந்து விடாதபடி தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்திலும் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு துணை. நீங்க நெருக்கப்படுகிற துன்பப்படுகிற காலத்தில் கூட நீங்க தேவனை உறுதியாய் பிடித்திருங்க. ஏன்னா மனுஷங்களை நம்பி இருக்கும் போதே அவர்கள் உதாசீனப்படுத்துவார்கள், இல்ல வெட்கப்படுத்துவார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நீங்க காத்திருந்து செயல்படும் போது தேவன் அதிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வார். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல் எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு அறிமுகமானவர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் உங்களை ஒதுக்கி ஒரு சில காரியங்கள் தள்ளி காணப்படுகிறார்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் போது நீங்க மனம் நொந்து போய் காணப்படுகிறீர்களா? அந்த மனம் நொந்து இருக்கிற நேரத்தில் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஏன்னா தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். மனுஷங்களை நம்பி நீங்க ஏமாறாமல் தேவனுடைய சமூகத்தை நோக்கி இருக்கும்போது அந்த வியாக்குலத்தெல்லாம் தேவன் மாற்ற வல்லவர். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை சமூகத்தில் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேவனுடைய சமூகத்தை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய நாவுகளை கூட வீணான வார்த்தைகளை பேச விடாமல், தீமையான வார்த்தைகள் கூட சொல்லாமல், எந்த காரியமான சாபமான வார்த்தைகளை கூட பேசாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான வார்த்தைகளை எந்த சண்டைகளுக்கும் வெள்ளைக்கு பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறீர்கள். உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வாழ்க்கையும் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா? அனுதினமும் வேத வாசிப்பு தியானமும் செயல்படும் போது நம்முடைய இருதயத்தை இயேசுபக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எந்த மனக்குழப்பமா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் நமக்கு முடிவெடுக்க முடியாத எண்ணங்கள் இருந்தா கூட நம்மளை அதை சீர்படுத்தி சரியான பாதையில் நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுங்க. எந்த காரியமா இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டு விடாதீங்க. அவர்கள் அலட்சியம் பண்றார்கள், இவர்கள் அலட்சியம் பண்றாங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை மட்டும் நித்தமும் தேடாமல் விட்டு விடாதீங்க. தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடும் போது நம்ம இருதயத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம இருதயத்தில் உள்ள வாஞ்சை எல்லாவற்றையும் அதை மாத்திரமல்ல சீர்படுத்தி நம்மளை சரிப்படுத்தி நேரான பாதையில் நம்மளை வழி நடத்துவார். துதிகளின் மத்தியில் வாசிக்கிறவரே துதிக்கிற சோஸ்திரி இயேசுவா இம்மட்டு நடத்தினவார், இனியும் நடத்த வல்லவா. ஒவ்வொருத்தரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். யார் யார் இருதயத்தை தகப்பன உங்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தை நீ சீர்படுத்தி சரிப்படுத்துவீராக ஜெபிக்கிற. அவள் மன கள்ளக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஒவ்வொரு காரியங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வீராக ஜெபிக்கிற. இயேசுவின் உள்ள ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.